Assalamu alaikum. I'm Ramla. I'm from Galewala. I'm staying in Magona and doing my studies here. I was finding a good teacher to study, but I didn't find anyone. Then I find DSOF and I joined there and I was studying from 1 month. How is the teacher? Her teaching is good, very easy to understand, and she's not just a teacher, she is friendly and a good teacher. How is your learning period experience? I think it's 1 month. Thank you so much for teaching us. Assalamu alaikum. நான் ஃபாத்திமா ஜைனப். நான் பேருவாலையிலேருந்து வரேன். நான் DSOF அகாடமியில் தான் நான் படித்தேன். ஒரு அகாடமியில் என்ன மாதிரி உங்களுக்கு படிச்சுட்டாரா? நல்லா திறமாக படிச்சுத்தாரேன், நல்லா கிளியர் படிச்சுத்தாரேன், விளங்கிய ஒரு படிச்சவர்களில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? பிளாசா, சல்வாரி, நெக் டிசைன்ஸ், டாப், ஓப்பன் டாப் எல்லாம் கற்றுச்சு. இப்போ இவ்வளோ தூரம் படித்து இவ்வளோ முடிச்சு வந்தீங்க, அதுக்கு உங்களோட ஊக்கம் மெயினாக போட்டு வச்சுருந்தா யாரு? என் அம்மா அப்பாவும் அவங்க ஹெல்ப் என்ன பண்ணி வச்சுட்டு இருந்தால் நான் இவ்வளோ தூரம் வரேன். இவர்கிட்ட வந்து படிச்சுக்கோங்க, இவன் வந்து நல்லா படிச்சுத்தார, ஃபுல் கிளியராக படிச்சுத்தார. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஹுஸ்னியா ஆஸ்மர். நான் பேருவலையில் சைனா கோர்ட்டில் DSOF அகாடமி வந்து நடத்தி கொண்டு வரேன். இப்போ 8 இயர்ஸாக. இந்த அகாடமி வந்து எத்தனை வருஷமாக உருவாக்கின அகாடமி? இந்த அகாடமி இப்போ 8 இயர்ஸாக நான் ரன் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த மாதிரி பெருசாக நான் ஸ்டார்ட் பண்ணினது பேருவலைக்கு வந்ததுக்கு பிறகு தான். இதுக்கு முந்தி நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள நான் சிறுசாக செஞ்சு கொண்டு போனது. ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு வீட்டிலிருந்து ஸ்டடி செய்யக்கூடிய, ஸ்டே பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஜாப் ஒன்று தேவையான காரணத்தால் நான் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி எடுத்தேன். இந்த டிஃப்ரெண்டான பேர் எதுக்காக? எங்களோட கிளாஸில் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங் என்ற சப்ஜெக்ட் தான் போகிறேன். அப்போ எங்களோட கிளாஸுக்கு டிசைனிங் ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. அப்போ எவ்ரி லேடிஸ்க்கு ஒரு டிசைனர் தேவைப்படுது. அந்த லேடிஸ்க்காண்டி அந்த டிசைன் தான் நாங்கள் மேக் பண்ணுற எப்படிங்கிறத டீச் பண்ணி அவங்கள பில்ட் பண்ணி அனுப்புறது. இந்த அகாடமி இப்போ பள்ளிக்காக மட்டும்தான் ஸ்டூடெண்ட் படிச்சிருக்கிறா, இல்லை, எங்கள் கிளாஸில் நான் எவ்ரி 5 புள்ளியே ஒரு குரூப்புக்கு 5 புள்ளி ஜாயின் ஆனால் எக்ஸ்ட்ரா 1 வீக்கு நான் ஒரு புள்ளியை நான் எனக்கு சேர்த்துக்கொள்கிறேன். எப்படின்னு கேட்டேன்னா, வசதி குறைஞ்ச ஃபேமிலியில் இருக்கிற ஒரு புள்ளை அவன் என்கிட்ட சொன்னா இப்படி தான் நான் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னா நான் ஒரு புள்ளையை ஃப்ரீயாக எவ்ரி ப்ராசஸில் நான் சேர்த்து வந்திருக்கேன். மாஷாலாம் இது வரைக்கும் இதுக்கு போகிறோம். இன்ஷால்லாம் அந்த ஒருத்தரை நான் கூட்டணும்னு நினச்சி கொண்டிருக்கேன். ஒருத்தர் 5 பேராக்கி அந்த நிலைமைக்கு நான் வரப்போல் என்னால் வேண்டிய மாதிரி நான் 1 டே ஒர்க் ஷாப் ஃப்ரீயாக செஞ்சு கொண்டு வரேன். இந்த 8 இயர்ஸும் எவ்ரி மந்த் ஒரு 1 வீக்கெண்டில் ஒரு சண்டே ஒரு நாள் நான் 1 டே ஒர்க் ஷாப் பண்ணி அதை ஃப்ரீயாக செஞ்சு கொண்டு வரேன் லேடிஸ்க்காக. உங்களோட ஒர்க் ஷாப் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் போகும்? எங்களோட ஒர்க் ஷாப் ஒன்றில் பேசிக் டெய்லரிங்கில் ஒருத்தருக்கு பேசிக்காக ஒரு நாலேஜ் வந்துட்டு ஒரு உடுப்போண்டு எப்படி நாங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அந்த பேசிக் நாலேஜ் நாங்கள் ஒரு நாளில் 6 ஹவர்ஸில் நாங்கள் அந்த 6 சப்ஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணி தான் அவங்கள நாங்கள் 5 மணிக்கு கிளாஸ் ஓராய் வீட்டுக்கு போகிற சொல்லி கொடுக்குறது. இல்லை, எங்களோட கவர்மெண்ட் வெளியிலான சர்டிஃபிகேட் தான் நாங்கள் கொடுக்குறது. அதோடு எங்களோட சார்ஜஸும் நான் இப்போ 1 டே ஒர்க் ஷாப் வந்து சொல்லக்குள்ள அவங்களுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக செய்கிற மாதிரி 5 டே ஒர்க் ஷாப்பும் எங்களோட கிளாஸில் போகிறோம். அந்த 5 டே ஒர்க் ஷாப்பில் நாங்கள் பேசிக் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லி அந்த கிளாஸில் அவங்களுக்கு ஜஸ்ட் 7500 மாதிரி ஒரு ப்ரைஸுக்குள்ளே தான் அவங்களோட கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. அந்த 25 ஐட்டம் அதில் இன்க்ளூட் ஆக்கி அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஜஸ்ட் 7500 ரூபாவில் இவ்வளோ படிக்கலுமான்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு எங்களோட கிளாஸில் 25 ஐட்டத்தை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து முழுக்க போகிறதுக்கு ஒரு காலத்தில் அம்மா அப்பாவோட முழுக்கு போய் இப்போ கல்யாணம் முடிச்சுமா ஹஸ்பண்ட் எல்லாரும் ஃப்ரீடம் கிடைக்காது. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்துக்கிற ரீசன் அந்த மாதிரி
அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொள்ளணும். எனக்கு தான் மாஷா அல்லாஹ் என் ஹஸ்பண்ட் நான் மேரி பண்ணினதுலேருந்து இது வரை காட்டும் எனக்கு ஒரு பிலோவாக ஒரு சப்போர்ட்டராக இந்த வரை காட்டும் எனக்கு நான் செய்கிற எல்லா வேலைக்கும் அவர் உணத்துணையாக இருந்து தான் நான் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரேன். நான் முக்கியமாக சொல்லணும், நான் இங்கே கங்கானங்குடியில் சைனா ஃபோட்டோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே என் ஹஸ்பண்ட். ஏன்னா நான் வீட்டில் கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள அவர் தான் சொன்னது, இல்லை இதை ப்ராப்பராக செய்யறதுக்கு நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி நாங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரெடி பண்ணி நாங்கள் ஒரு கிளாஸ் வந்து செஞ்சு கொடுப்போம்னா உங்களோட ப்ரொஃபஷன் இருக்குது அவங்களுக்கு நல்ல ஐட்டம் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் நல்லாவுக்கே சொல்லி சொல்ல விரும்புகிறேன். இனி இவ்வளோ தூரம் நீ செஞ்ச இதுக்கு கூட புள்ளைகளுக்கு நீங்கள் என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் எங்களோட டிப்ளோமா எக்ஸிபிஷன் அண்ட் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் BMICH ஐடியா பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னும் அதில் டிஸ்கஷன் போயிட்டு கொண்டு போகிறேன். ஃப்யூச்சரில் இன்ஷா அல்லாஹ் இப்போ எங்களோட கோர்சஸ் நடந்து கொண்டு போகிற தர்கட்டாவும் படுத்துற வேர்வலை என்ற 3 இடத்துலையுமே எங்களை கிளாஸஸ் நடக்கிற 7 டேஸுமே எங்களை கிளாஸஸ் நடக்குது. அதுதான் எங்களை கிளாஸஸ் இருக்கிற ஸ்பெஷலே 7 டேஸும் மார்னிங் 8 to 5 ஆகட்டும் கிளாஸஸ் நடக்கிய வீக்லி 1 டே. இப்போ ஒர்க் போகிற லேடிஸ்க்கும் என் கிளாஸில் நான் வர எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா, உங்களுக்கு வீட்லேருந்து ஏர்ன் பண்ணதுக்கு இந்த டெய்லரிங் கோர்ஸ் உங்களுக்கு பில்டாக இருக்கும். வந்து ஜாயின்டாகி உங்களோட ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் ஆக சொல்லி நான் கேர்ள்ஸு சொல்கிறேன். நான் அஸ்மத் பேருவில் ஈசாஃப்ட் அகாடமி செய்கிறது கிருஷ்ண வாயு. இந்த அகாடமி எத்தனை வருஷமாக செய்யலாம்? நான் இப்போ மேரி பண்ணி 4 years ஆகுறேன். அதுக்கு முந்திக்கு செஞ்சுட்டு வாரு இப்போ 6 years செஞ்சுட்டு வாரு. இனி பெண்கள் நிறைய துறையில் வந்து முடிச்சு போகணும்னு ஆசை சரியா? ஆனால் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் அலோட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக அலோட் பண்ண காரணம்? அலோட் பண்ணின காரணம்னு சொல்லி சொன்னால் என் வாய்ப்பிட்ட இருக்கிற திறமை எனக்கு விளங்குது. அப்போ மிச்சம் அதுக்கிட்ட வந்து கிளாஸ் எங்கிட்டு போன பிள்ளைகள் எல்லாம் தனித்தனியாக ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க. வீட்டிலேருந்து தனியாக செஞ்சுன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க. அதோட மிச்சம் இவருக்கு சில டேலண்டட் இருக்குது. அந்த டேலண்ட்டுக்காக நான் அந்த டேலண்ட்டை வெளிப்பாடுறதுக்கு அதுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கணும், அதுக்கு ஒரு கையை கொடுக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் அவருக்கு நான் இந்த சப்போர்ட்டையும் கொடுக்குறேன். இனி அவன் சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிற, நீங்கள் வந்து எதுவும் செய்யறதுனாலும் இது சப்போர்ட்டாக செய்யுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ அவங்களோட ஒரு அகாடமியை நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தி எடுத்துக்காங்க என்ன ரீசன் இல்லை? அகாடமி என்று சொல்லி சில ஈசாஃப்ட்டுக்கு வாரது பிள்ளைங்க ஒரு ஹோப்போட வாரது எனக்கு சரி ஒரு பலவிக்கும் போகுது, சைனாவிக்கும் போகுது. அப்போ அதுக்கு தேவையான அத்தனையும் இவ படித்து கொடுக்க மட்டும் இல்லாமல் அடுத்த சைட்லேயே ஃபேக்கல்டிஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதுக்கு தான் அவருக்கு அந்த ஃபுல் சப்போர்ட்டையும் நான் கிளாஸ் செஞ்சு போகக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுத்துருக்கிறேன். இனி அவங்களுக்கு பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வர இந்த அகாடமி இன்னும் முழுக்க என்னென்ன பிளான் இருக்குது? புள்ளேன்னு சொல்லி சொன்னீங்க 4-5 புள்ளை பெற்ற உமாரும் இதே திறமாக பெரிய பெரிய கம்பெனிஸ் நடத்தியவங்களும் இருக்குது. அந்த சொல்லி சொன்னாப்பில் அவருக்கு சப்போர்ட்டிவாக அவரை கிளாஸ் அந்த ஷெடியூலில் ஒன்று சமைச்சிக்கிற பிள்ளை பார்த்துக்கிற நேரம், கிளாஸுடைய நேரம், அதோட அவரோட ஃபேமிலி சைட்லேயும் அவங்களோட சைட்லேயும் சப்போர்ட்டுகளோட பிள்ளையை நான் பார்த்துக்கொள்ளி அந்த மாதிரி ஒரு பசந்தாவை அதை நினைக்கிறதுக்குன்னு போகிறேன். அடுத்த பிளான் என்ன மாதிரி இருக்குன்னு? அடுத்த பிளான்னு சொல்லி சொன்னால் எனக்கு நான் பெரிய பிளான் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த அகாடமியால் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இப்போ ஒரு கைத்தொழில் ஒன்று செஞ்சு கொண்டு அவங்களோட வீட்டில் அவர்கிட்ட ஒரு உடுப்பொண்டு கற்றுக்கொள்ளணும், அவங்களோட பிள்ளையோட ஒரு உடுப்பொண்டு கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு உடுப்பொண்டு கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான டிசைன் செஞ்சு கொடுக்கக்கூடிய டேலண்டடான பிள்ளைகளை உருவாக்குறதுக்கூடிய டேலண்டட் வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு கூடிய சப்போர்ட் தான் கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ்.